அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய பதிவு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் நான் செய்திருந்த வேலைகளை பற்றின ஒரு சுருக்கமான பதிவை தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பூத்திருந்த சங்குப்பூவை வச்சு தான் நான் இன்றைக்கி உருளி அலங்காரம் பண்ணியிருந்தேன். நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விநாயகர் லக்ஷ்மி முரத்தில் வாங்கியிருந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த பதிவில் தனா செந்தில் சிஸ்டர் இந்த பேசுகிறது உங்களுக்காக தான். நான் வந்து அதில் ரிப்ளை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதுக்காக நான் ரிப்ளை வந்து பண்ணாமல் தவற விட்டுருக்கேன். கண்டிப்பாக அதை நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதனால் எதுவும் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ தான் நான் நேற்று தான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வளர்மதி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இன்னும் நீங்கள் அதுக்கு எனக்கு பதில் சொல்லவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களால் தான் வளர்மதி, நான் போய் லாஸ்ட்டு என்னென்ன பழைய வீடியோஸ் கொடுத்துருந்தேனோ அது எல்லாத்தையுமே பார்த்தேன். அதில் நீங்கள் எனக்கு எதுவும் கேட்டிருந்த மாதிரியே தெரியல. நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு மறுபடியும் நீங்கள் என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம பூவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம உருளி அலங்காரத்தை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மாக்கோலம் போட்டிருந்தேன். அடுத்ததாக நம்ம குலதெய்வ சொம்பையும் பழைய தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சி புதுசாக பொட்டு எல்லாத்தையும் வச்சு குலதெய்வ சொம்புக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, ₹1 காயின் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பூஜை அறையில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சங்கு. இந்த சங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் தினந்தோறும் மாற்றிடுவேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஒரு பதிவிலையும் நான் இதை சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த சங்கில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம மாற்றிடணும். மாற்றிட்டு புது தண்ணியை தான் அடுத்த நாள் வைக்கணும். இப்போ இன்றைக்கி வைக்கிற தண்ணியை வந்து அடுத்த நாள் காலையில் நான் வீடு எல்லாத்தையும் பெருக்கி துடைச்சி முடித்ததுக்கு அப்புறமா வந்து வீடு முழுக்க தெளித்து விட்டுக்கலாம். இந்த சங்குக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னா, தண்ணி ஊற்றிட்டு அதுலேயும் வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா வந்து துளசி, ₹1 காயின் இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோஸ் எல்லாத்தையும் முழுமையாக காமிக்கல. ஏன்னா ரொம்ப லாங்காக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஏன்னா நான் ரொம்ப லாங் பிரேக் எடுத்துகிட்டு இப்போது வீடியோஸ் கொடுக்குற தொட்டு எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஷார்ட்டாக இருந்தாக்கா வியூஸ் போகுமோ அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப முழுமையாக எல்லாத்தையும் காமிக்கல. முக்கியமான விஷயங்களை வரைக்கும் காமிச்சிருக்கேன்.
இதுக்கு அடுத்து பிரசாதமாக பார்த்திங்கன்னா வந்து நான் உலர் திராட்சையோ தண்ணீரையோ வச்சு தான் இன்றைக்கி வழிபாடை செஞ்சுருந்தேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா வேலைகளையும் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாட விளக்கு ஸ்டாண்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வுட்டில் தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதில் வந்து எண்ணெய்ங்க படிஞ்சு வுட்டு ஃபுல்லாக ஊற ஆரம்பிச்சிருச்சு. சரி இப்படியே போனால் அதோட இதுவே அழகே வந்து அப்படியே கெட்டு போகுது, நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. சரி ஓகே, அதனால் இதை பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா வுட் ப்ரைமர் வாங்கி அடித்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். வுட் ப்ரைமர் அடித்ததுக்கு அப்புறமா நல்லா காஞ்சதுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலரை வந்து இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இது காஞ்சதுக்கு பிறகு அந்த சின்னதாக சிக்கு கோலம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோலத்தை வந்து போட்டு இதை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதையும் நான் செஞ்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்ததாக நான் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இப்போது நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக இப்போது 2 ஸ்டாண்டுக்குமே வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்திருந்த இன்டோர் பிளான்ட்டை நான் வந்து நம்ம வீட்டு ஹாலில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. அது காலையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பூவும் விட்டுருந்தது. இது வச்சுட்டு இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருந்ததேன்னு யோசிக்கும்போது தான் நம்ம வாங்கியிருந்த இந்த ஸ்மோக் ஃபவுண்டேஷன் ஞாபகம் வந்தது. ஓகே, இதையும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்த தொட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 150க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் தான் ஃப்ரைடே மார்னிங் என்னுடைய வேலைகள் போனது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.